ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அக்ஷய் டெக் தமிழ். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, கால் லினக்ஸில் இருக்கிற சில பேசிக்கான கமெண்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது மாதிரி நிறைய சைபர் செக்யூரிட்டி கண்டென்ட்ஸ், அப்புறம் டெவலப்பர் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ், அப்புறம் ஆப்டிவ் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நீங்கள் பார்க்கணும்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து கால் லினக்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு பார்த்துருப்போம். ஸோ இன்னைக்கான வீடியோவில் வந்து எப்படி நம்ம கமெண்ட்ஸ்லாம் எக்ஸிக்யூட் பண்ணணும், ஏன்னா கால் லினக்ஸை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க எல்லாமே கமெண்ட்ஸ் தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம் மோஸ்ட் ஆஃப் த டைம். GUI விட நம்ம CLI தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ ஓகே. ஃபர்ஸ்ட் நீங்க காலினிக்ஸ்ல வந்து இந்த டெர்மினல கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் உங்க காலினிக்ஸ் டெர்மினல். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, சில பேசிக்கான கமெண்ட்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப காலினிக்ஸ்ல வந்து நீங்க இருக்கிற இடத்துல, அதாவது காலினிக்ஸ பொறுத்தவரைக்கும் எல்லாமே நம்ம டைரக்டரி இல்ல ஃபோல்டர் தான் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நம்ம மோஸ்ட்லி ஃபோல்டரே சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன். இப்ப வந்து ஃபோல்டர். இப்ப நம்ம இருக்கிற இடம் வந்து ஜென்ரலான இடம். ஸோ காலனிக்ஸோட டோட்டல் ஏரியா. ஸோ அந்த இடத்துல நம்ம எல்எஸ் குடுத்தோம்னா, இருக்கிற எல்லா திங்ஸும் நமக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். ஓகேவா? இப்ப எல்எஸ்ங்கிறது பார்த்தோம்னா லிஸ்ட் அவுட். ஓகேவா? ஸோ நம்ம இருக்கிற இடத்துல இருக்கிற எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டுறது தான் எல்எஸோட வேலை. ஓகேவா? இப்ப அதே எல்எஸ்ல நம்ம எல்எஸ் ஹைஃபன் எல் இப்படி குடுத்தோம்னா, நம்ம கிடைச்ச அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு பார்த்தீங்களா? இங்க இருக்கிற அந்த இந்த ஒரு ஐபி அட்ரஸ் டாட் ஜிஎன்மேப், அப்புறம் இங்க இருக்க ஐபி அட்ரஸ் டாட் என்மேப், அப்புறம் இங்க இருக்க ஐபி அட்ரஸ் டாட் எக்ஸ்எம்எல், அப்புறம் டெஸ்க்டாப் டாக்குமெண்ட்ஸ், இந்த மாதிரிலாம் இருக்கு பாத்தீங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயத்த கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுப்பாங்க. எப்படின்னா, ஃபர்ஸ்ட் 3 வந்து ரூட் யூசர்ல தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மிச்சம் இருக்கிற எல்லாமே பார்த்தோன்னா, நீங்க நார்மல் யூசர்ல இருந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்ப அதே வந்து இப்ப எல்எஸ் ஹைஃபன் எல்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, டீட்டெயில்டு லிஸ்ட் அவுட்டிங். அதுதான் ஒரு பர்ப்பஸே. இப்ப அதே வந்து நீங்க எல்எஸ் ஹைஃபன் எல்ஏ அப்படி நீங்க குடுத்தீங்கன்னா, இருக்கிற எல்லா திங்ஸுமே உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். வித் டீட்டெயில்டா லிஸ்ட் அவுட் ஆகும். ஓகேவா? இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்டு குடுத்த எல்எஸ் ஹைஃபன் அ எல்லுக்கும், எல்எஸ் ஹைஃபன் எல்ஏக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு கமாண்ட் நம்ம என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு டீட்டெயிலான வியூ கிடைச்சுச்சு. ஆனா, இந்த கம்பெனிக்கு என்ன கிடைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா, சீக்ரெட்டான ஃபைல்ஸ், ஹிட்டன் ஃபைல்ஸ் கூட கொஞ்சம் டீட்டெயிலா நமக்கு குடுத்துருப்பாங்க. இப்ப பாருங்களேன், இதுல வெறும் டாக்குமெண்ட், டெஸ்க்டாப் இந்த டவுன்லோட்ஸ், மியூசிக் இந்த மாரி மட்டும் தான் இருக்கு. ஆனா இங்க பாருங்களேன், மொசில்லா, லோக்கல், ஜாவா ஃபைலு இந்த மாரி நெறைய விஷயம் உள்ள இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம இந்த கமாண்ட் போட்டா நமக்கு ஈஸியா தெரியும். ஓகேவா? இப்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாரி, லினக்ஸ பொறுத்தவரைக்கும் எல்லாமே நம்ம ஃபோல்டர்ஸ் இல்ல டைரக்டரிஸ் தானே சொல்லியிருக்கோம். ஸோ, இப்ப நம்ம வந்து இருக்கிற இடத்துலருந்து இந்த டவுன்லோட்ஸ்ங்கிற ஒரு ஃபோல்டருக்கு நம்ம போறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இருக்கிற இடத்த விட்டு நம்ம சேஞ்ச் பண்ணணும். அப்பன்னா சேஞ்ச்னா சிடி. சிடினா சேஞ்ச் டைரக்டரி. ஓகேவா? ஸோ சேஞ்ச் டைரக்டரி குடுத்துட்டு, உங்களுக்கு எந்த டைரக்டரிக்குள்ள போகணுமோ அத பேர் எழுதிக்கோங்க. டைரக்டரினாவே மோஸ்ட்லி இந்த திக் ப்ளூ கலர்ல இருக்கும். ஓகேவா? டாட்ல ஆரம்பிக்காது. ஒரு ஒரு டெக்ஸ்ட்டாவே ஆரம்பிக்கும். டெஸ்க்டாப் டாக்குமெண்ட்ஸ், டவுன்லோட்ஸ் இந்த மாரிங்கிறதெல்லாம். ஸோ, அத வந்து நீங்க சிடி ஸ்பேஸ் கேப்பிட்டல் டி குடுத்துக்கோங்க. ஏன்னா அது கேஸ் சென்சிட்டிவ். ஸோ, அப்படியே டெஸ்க்டாப் நீங்க டைப் பண்ணீங்கன்னா, இப்ப கீழ பார்த்தீங்கன்னா, நம்ம டெஸ்க்டாப்ங்கிற டைரக்டரிக்குள்ள நம்ம இருக்கோம். ஓகேவா? ஸோ, சேஞ்ச் டைரக்டரினா அதோட பர்ப்பஸ் இதுதான். இப்ப சேஞ்ச் டைரக்டரி பண்ணிட்டோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்ப நம்ம இருக்கிற டைரக்டரி என்னன்னு நம்ம ஒரு ஒரு கமாண்ட் மூலம் நம்ம பார்க்கலாம் ஈஸியா. அந்த கமாண்ட் பேரு தான் என்ன பார்த்தீங்கன்னா, பிடபிள்யூடி. ஓகேவா? ஸோ பிடபிள்யூடின்னா என்ன பார்த்தோன்னா, பிரசன்ட் வொர்க்கிங் டைரக்டரின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இப்ப கரண்ட்டா நம்ம எந்த டைரக்டரிக்குள்ள இருக்கோம்ன்னு சொல்றதோட வேலை தான் பிடபிள்யூ ஒரு ஜாப். ஓகேவா? இப்ப நம்ம இருக்கிற டைரக்டரி காட்டுதா? ஸ்லாஷ் ஹோம் ஸ்லாஷ் யூசர் நேம் ஸ்லாஷ் டெஸ்க்டாப் இந்த மாரி காட்டுதா? ஸோ இதான் அதோட பர்ப்பஸ். இப்ப நம்ம வந்து இந்த டைரக்டரிக்குள்ள இருக்கோம். டெஸ்க்டாப்ங்கிற கடைசி டைரக்டரிக்குள்ள நம்ம இருக்கோம். அந்த ஃபோல்டருக்குள்ள ஒரு ஃபோல்டருக்குள்ள ஒரு ஃபோல்டர், அந்த ஃபோல்டருக்குள்ள ஒரு ஃபோல்டர். அதுக்குள்ள நம்ம இருக்கோம். நீங்க அப்படி இமேஜின் பண்ணிட்டீங்கன்னா, இப்ப நம்ம இந்த ஃபோல்டர் விட்டு நம்ம வெளிய வரணும். அப்படின்னா, அதாவது 1 ஸ்டெப் நம்ம வெளிய வரணும்னா, சிடி ஸ்பேஸ் 2 டாட். 2 டாட்னா நம்ம ஒரு ஸ்டெப் பேக் போறோம். ஓகேவா? இப்ப நீங்க பிடபிள்யூ குடுத்து பாருங்களேன். இப்ப இங்க டெஸ்க்டாப்ங்கிற டைரக்டரி இங்க இருக்கா? ஆனா இங்க டெஸ்க்டாப் டைரக்டரி இருக்காது. நம்ம ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்திருக்கோம். அதான் இதோட இப்ப எனக்கு இந்த மாரி ஒண்ணு ஒண்ணா போறதுக்கு பதிலா, நான்
ஃபுல்லா நான் வெளிய வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, சிடி ஸ்பேஸ் இந்த சிம்பல் நீங்க தரணும். இந்த சிம்பல் நீங்க குடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வெளிய வந்துருப்பீங்க. ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இப்ப சிடிங்கிற ஒரு கமாண்ட் போட்டுட்டு, ஒரு டைரக்டரிக்குள்ள நான் போப்போறேன். நம்ம இப்ப எதுல போய்க்கலாம்னா, டெஸ்க்டாப்குள்ள போய்க்கலாம். இப்ப இந்த டெஸ்க்டாப்ங்கிற டைரக்டரிக்குள்ள பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு நம்ம ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் கமாண்ட் பார்த்தீங்கன்னா, mkdir ஸ்பேஸ் இப்ப இந்த ஃபோல்டர் நேம் வந்து என்ன வச்சுக்கலாம், சும்மா அ கேஷுவல்னு வைப்போம். ஓகேவா? இப்ப இங்க ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு. நீங்க எல்எஸ் குடுத்தீங்கன்னா, அந்த ஃபோல்டர் இங்க லிஸ்டட் ஆயிருக்கும். ஓகேவா? இப்ப இதே ஃபோல்டர நான் டெலீட் பண்ணணும் அப்டின்னா, ஒண்ணுமே இல்ல. rmdir மேக் டைரக்டரி இது ரிமூவ் டைரக்டரின்னு சொல்லுவாங்க. இப்ப கேஷுவல். நீங்க இப்ப சப்போஸ் நீங்க ஒரு ஒரு நேம் ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் நீங்க ஆல்ரெடி உள்ள குடுத்துட்டீங்க அப்டின்னா, நீங்க ஜஸ்ட் சி குடுத்துட்டு டேப் குடுத்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா அது ஃபுல்லா வந்துரும். இப்ப இந்த டைரக்டரிய நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்ப எல்எஸ் குடுத்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே லிஸ்ட் அவுட் ஆகாது. ஓகேவா? இப்ப அந்த ஃபோல்டர் அதாவது அந்த டைரக்டரி வந்து டெலீட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஒரு ஃபைல கிரியேட் பண்ணணும். ஒரு டைரக்டரிக்குள்ள. ஓகேவா? இப்ப இது இப்ப டெஸ்க்டாப்ங்கிற டைரக்டரிக்குள்ள நான் ஃபைல் கிரியேட் பண்ணிருப்பேன். அப்டின்னா, டச்ன்னு ஒரு கமாண்ட் இருக்கு. ஓகேவா? இத கிரியேட் பண்ணிட்டு ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி இப்படி குடுத்தீங்கன்னா, ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. அது ஒரு எம்ப்டி ஃபைல். ஓகேவா? இப்ப அதே ஃபைல நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, சிம்பிள் தான். ஆர்எம் ஸ்பேஸ் ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி. இப்ப எல்எஸ் குடுத்தீங்கன்னா, அந்த ஃபைல் அங்க இருக்காது. புரிஞ்சுச்சா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு 2 ஃபைல் நம்ம கிரியேட் பண்ண போறோம். அந்த 2 ஃபைல்ல ஃபர்ஸ்ட் ஃபைல்ல இருக்க கன்டென்ட்ஸ இன்னொரு ஃபைல் நம்ம பேஸ்ட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியான ஒரு கமாண்ட் இருக்கு. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணணும். ஸோ நானோ நானோ ஒரு கமாண்ட் இருக்கு. அத வச்சு நீங்க கிரியேட் பண்ணலாம். ஸோ நானோ ஸ்பேஸ் ஃபைல் file1 டாட் txt வச்சுப்போம். ஓகேவா? இப்ப இதுக்குள்ள போனீங்கன்னா, அந்த ஃபைல் நமக்கு இந்த நோட்பேட்ல எப்படி காட்டும், அந்த மாரி நமக்கு காட்டும். இப்ப நம்ம இங்க டைப் பண்ணிக்கலாம். ஹாய் அப்படின்னு டைப் பண்ணிக்குவோம். ஓகேவா? இப்ப இத நம்ம சேவ் பண்ண போறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, கண்ட்ரோல் பிளஸ் ஓ ஓகேவா? அது குடுத்துட்டீங்கன்னா, கீழ ரைட் டூ ஃபைல். இப்ப நம்ம டைப் பண்ணத ரைட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கும். ஒரு என்டர் குடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் எக்ஸ். இப்ப கண்ட்ரோல் எக்ஸ்னா க்ளோஸ் பண்றோம். ஓகேவா? இப்ப நம்ம வந்து அந்த file1 டாட் txtல வந்து நம்ம ஹாய்ன்னு போட்டு நம்ம டைப் பண்ணிட்டோம். இப்ப நம்ம file2 டாட் txtன்னு கிரியேட் பண்ணுவோம். அது எம்ப்டியா வச்சுப்போம். ஸோ நானோ file2 டாட் txt ஓகேவா? இது நம்ம எதுவுமே பண்ணல. அப்படியே ஜஸ்ட் வெளிய வந்துட்டோம். கண்ட்ரோல் ஓ, என்டர் அப்புறம் கண்ட்ரோல் எக்ஸ் குடுத்து வெளிய வந்துட்டோம். இப்ப நம்ம file1ல இருக்க கன்டென்ட்ஸ file2 நம்ம காப்பி பண்ண போறோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, சிபின்னு கமாண்ட் இருக்கு. காப்பி. ஓகேவா? அதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எந்த ஃபைல்லேருந்து நம்ம மாத்த போறோம் அப்படின்னு எழுதணும். ஸோ file1ல இருந்து மாத்த போறோம். file1 டாட் txt இந்த கன்டென்ட்ஸ எந்த ஃபைல்ல போட போறோம் அப்படின்னு பார்த்தா file2 டாட் txt ஓகேவா? ஸோ அந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம அந்த ஃபைல நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். அது எப்படி பார்க்கலாம்னா, கேட்ன்னு ஒரு கமாண்ட் இருக்கும். கேட் ஸ்பேஸ் file2 டாட் txt ஓகேவா? இப்ப இங்க பாருங்களேன். நான் ஃபைல் 1ல குடுத்த அந்த கன்டென்ட் வந்து ஃபைல் 2ல வந்து டிஸ்ப்ளே ஆயிருக்கு. ஹாய்ன்னு டிஸ்ப்ளே ஆயிருக்கா? ஸோ இதுதான் காப்பி கமாண்டோட வேலை. நீங்க காப்பி பண்றதுக்கு சிபி கமாண்ட் யூஸ் பண்ணணும். அந்த காப்பி பண்ணத நம்ம பார்க்கறதுக்கு கேட் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபைல்ஸ்க்கு. ஓகேவா? இப்ப நம்ம காப்பி தான் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்ப மூவ்ன்னு ஒரு கமாண்ட் இருக்கு. மூவ் கமாண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அ ஒரு ஒரு கன்டென்ட்ட இங்கருந்து அந்த இடத்துல நம்ம மூவ் பண்றோம். கட் பண்ற ப்ராசஸ் தான் இது. ஓகேவா? ஸோ இப்ப நம்ம அதே கமாண்ட்ல மூவ்க்குனா எம்வின்னு நம்ம குடுத்துக்கலாம். எம்வின்னு குடுத்துட்டு file1 டாட் txt ஸ்பேஸ் file2 டாட் txt இப்படி குடுத்தோம்னா, கன்டென்ட் வந்து மூவ் ஆயிருக்கும். ஓகேவா? இப்ப நீங்க வந்து கேட் file2 டாட் txtன்னு குடுத்தீங்கன்னா, இங்க ஹாய்ன்னு வந்திருக்கா? ஆனா, நீங்க அதே ஃபர்ஸ்ட் ஃபைல்ல போய் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்களா? அப்படி ஒரு இதே இல்லன்னு காட்டுது. ஸோ, அப்பனா நம்ம இங்க இருந்த கன்டென்ட்ஸ இங்க அப்படியே நம்ம மூவ் பண்ணிடணும். ஓகேவா? இப்ப நம்ம இந்த மொத்த இதையும் நம்ம கிளியர் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்ப நம்ம கிளியர் பண்ணணும்னா, ஈஸியான ஒரு கமாண்ட் இருக்கு. இப்ப இந்த டைம்ல நான் எவ்வளோ கமாண்ட்ஸ் டைப் பண்ணியிருக்கேன். இந்த எல்லா கமாண்ட்ஸுமே நீங்க கிளியர் பண்ணணும்னா, சிம்பிளா ஒரு கமாண்ட் இருக்கு. ஜஸ்ட் கிளியர் அவ்வளோதான். இத குடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா கிளியர் ஆயிரும். ஓகேவா? இப்ப நீங்க எந்த விதமான யூசர் அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு ஒரு ஈஸியான கமாண்ட் இருக்கும். ஓகேவா? அந்த என்ன கமாண்ட் பார்த்தீங்கன்னா, ஹூ ஆம் ஐ? இத நீங்க போட்டீங்கன்னா, நீங்க இப்ப எந்த யூசர்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியா அத பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்ப நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த அப்டேட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க டைரக்ட்டா நார்மல் யூசர்ல பண்ண முடியாது. நீங்க வந்து ஒரு ரூட் யூசர் தான் பண்ண முடியும். ஸோ, ரூட் யூசரா பண்ணணும்னா, சூடோன்னு ஒரு கமாண்ட் இருக்கு. சூடோ என்ன பார்த்தீங்கன்னா, சூப்பர் யூசர் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது நம்மளோட லினக்ஸ்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் மாரி. ஸோ, சூடோ apt அப்டேட் இந்த கமாண்ட் குடுத்தீங்கன்னா, அப்டேட் ஆகும். பாஸ்வேர்ட் கேட்கும். உங்க பாஸ்வேர்ட் குடுத்தீங்கன்னா, அது அப்டேட் ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ, இப்ப இந்த ப்ராசஸ் வந்து அப்டேட் ஆகும். ஸோ, இப்ப நான் அத கேன்சல் பண்ணணும்னா ஈஸி தான். கண்ட்ரோல் சி குடுத்தா கேன்சல் ஆயிரும். நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ, எல்லாமே அப் டு டேட்ன்னு காட்டுது. ஓகேவா? இப்ப அதே வந்து நீங்க அப்கிரேட் பண்ணணும்னா, sudo apt அப்கிரேட் இத குடுத்தீங்கன்னா, அப்கிரேட் ஆகும். நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஸோ, எனக்கு டக்குனு வந்துருச்சு. ஸோ, இன்னைக்கு நான் டீச் பண்ண கமெண்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ, தேங்க் யூ.